ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நிற்க கர்த்தர் அடிமைக்கு பாராட்ட எல்லா கிருபைகளுக்காய் நான் தேவனை மயப்படுத்துகிறேன். விசேஷமாய் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அநேக இடங்களில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒவ்வொரு நாட்களிலும் நாம் செய்திகளாய் வசனத்தின் மூலமாக நாம் கேட்டு அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. பாஸ்டர் அவர்களையும் அவருடைய உடன் ஊழியர்களையும் உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காய் ஆம் தாப்பனே கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர். உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் பாராட்டின எல்லா ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. நம்ம எல்லாருக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களை குறித்து எல்லாரும் ஒரு ஒரு நாட்களில் கொண்டாடுவோம். ஆனால் என்ன நாட்கள் டிசம்பர் மாதம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி தான் நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடுறோம். சிலர் நமக்கு சரித்திரம் தெரியும். கான்ஸ்டன்டைன் ராஜா அவருடைய நாட்களில் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் பல காரியங்களை செய்தார். அதில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி தான் கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லி அவர் நாட்களை விசேஷித்து கொண்டு சொன்னார். அதனால் உலகத்தில் பலரும் பலவிதமாய் சொல்லுகிறார்கள். சிலர் ஒரு டிசம்பர் 25ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. ஒரு சில தேசங்களில் ஜனவரி 17ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இப்படி பல விதத்தில் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறார்கள். விசேஷமாய் இந்த நாளில் நான் கிறிஸ்மஸை குறித்து தான் இன்றைக்கி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள் தீர்மானித்தேன். ரோமர் எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை யாராவது வாசிக்கலாம்? ம் 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 தன் மனதில் என்ன செய்யுமா? முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்கும். ஒருவன் ஒரு நாளை விசேஷித்த விதமாய் எண்ணுகிறான், இன்னொருவன் எல்லா நாளையும் விசேஷத்த நாளாய் எண்ணுகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு முழு நிச்சயம் இருக்கணும். இன்றைக்கி நான் கொண்டாடுறேன்னா முழு நிச்சயத்தோடு கூட நான் கர்த்தர் பிறந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று எண்ண வேண்டும். அப்படி தானே? அப்போ எந்த நாள் நமக்கு நல்ல நாள்? சிலருக்கு 13ஆம் நாள் நல்ல நாள்னு சொல்ல மாட்டாங்க. 13 நம்பர் கெட்டதா நல்லதா? 13ஆம் நம்பர் சொல்லுவாங்கள்ல, 13 நல்லதா கெட்டதா? சொல்லுங்களேன். நீங்கள் கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்தீங்கன்னா தான் விசேஷத்த நாளா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். 13ஆம் தேதி நல்ல நாளா கெட்ட நாளா? பயமாக இருக்குதா? நீங்கள் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்களா? எல்லாருக்கும் 13ஆம் நம்பர் என்ன? இப்போ நான் பெரும்பாக்கத்தில் இருக்கிறேன். எங்கள் பில்டிங்கில் 20 ஸ்டோரி பில்டிங், எல்லாமே 20 ஸ்டோரி பில்டிங்.
அதில் 13வது ஸ்டோரி நம்பர் இல்லை. ஏன் 13? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். கெட்டதா நல்லதா? கெட்டது, அப்படி தானே? நீங்கள் மலேசியா போனீங்கன்னு வச்சுங்க, எந்த பில்டிங்கில் ஏறினீங்கனாலும் 13ஆம் நம்பர் இருக்காது. அதே மாதிரி 13 அப்போலோ மேலே போய் வெடித்து செதறிடுச்சு. சரியா? அப்போலோ ராக்கெட் விட்டாங்களே, எல்லாருக்கும் தெரியும். அப்போ 13ஆம் நம்பர் என்ன நாள்? கெட்ட நாள். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா தப்பா? நம்ம வந்து சில நாட்களை விசேஷித்துக் கொள்கிறோம். ஆனால் எல்லா நாளையும் விசேஷித்துக் கொள்வர்கள் கிடையாது. சில கிழமைகளை விசேஷித்துக் கொள்வர்கள் கிடையாது. செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் நல்ல நல்ல காரியம் செய்ய மாட்டீங்க. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணுவீங்களா? மாட்டோம். பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க முடியாது, செவ்வாய்க்கிழமை வேண்டாம். எங்கள் அக்காவுக்கு செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் நடந்துச்சு. ஒரே ஒரு மக இருந்துட்டா, கர்த்தன் பிள்ளை கொடுத்தார். இப்போ பிள்ளைகளையும் காணும்படி கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். அப்போ செவ்வாய்க்கிழமை விசேஷத்து நாளாக இல்லை. கிழமைகள் நாட்களை விசேஷித்துக் கொள்வது கிடையாது. நீங்கள் நான் இப்போ வேதத்திலேருந்து ஒரு பகுதி நான் சொல்கிறேன், நீங்கள் வாசிங்க. 13ஆம் நாள் நல்லதா கெட்டதான்றதை நீங்களே வாசிங்க. எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? முதல் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். எத்தனை மாதம்? 12ஆம் மாதம். இது 12ஆம் மாதம் தானே? ரைட். ஆதார் என்கிற 12ஆம் மாதம் எத்தனாம் தேதி? சத்தமா சொல்லுங்களேன். 13ஆம் தேதியில யூதரின் பகைஞர்கள் அவர்களை நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு என்னாச்சு? காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரே நாள்ல ஆமான் என்ன செய்யணும் முடிவு பண்ணான். யூதர்கள் மொத்த பேரையும் 13ஆம் தேதி கொல்லணும்னு முடிவு பண்ணான். எத்தனாம் தேதி? 12ஆம் மாதம் 13ஆம் தேதி என்ன பண்ணணும்னு யோசித்தான். மொத்த யூதர்களையும் 127 நாட்களில் இருக்கிற யூதர்கள் எல்லாரையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டான். ஆனா என்ன நடந்தது? காரியம் மாறுதலாய் நடந்தது. யூதர்கள் மேற்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ 13ஆம் தேதி கொல்லணும் முடிவு பண்ணதை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றி போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அதனால நாட்கள் விசேஷித்த நாட்களா என்று நீங்கள் எண்ணினீர்களானால், நாட்களை விசேஷித்துக் கொள்வர்கள் 10ஆம் தேதியா 12ஆம் தேதியா 13ஆம் தேதியா இது நல்ல நாள் இது கெட்ட நாள் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் அது கெட்ட நாள் தான். ஆனால் ஆண்டவர் தீர்மானித்தது என்னன்னா, எந்த நாளாய் இருந்தாலும் அந்த நாளிலே கர்த்தர் மாறுதலை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. சரி, இது 13ஆம் தேதி குறித்து நாம பார்த்தோம். நம்ம எத்தனாம் தேதி கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? எத்தனாம் தேதி? 25. சரியா? இந்த 12ஆம் மாதம் 25ஆம் தேதி குறித்து வேதத்தில் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? இருந்ததுன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்குதா இல்லையா? இருக்குன்னா எங்க இருக்கு சொல்லுங்க. 12ஆம் மாதம் 25ஆம் தேதி குறித்து ஏதாவது இருக்குதா வேதத்தில்? இப்போ நான் 13ஆம் தேதி குறித்து சொல்லிட்டேன். 25ஆம் தேதி குறித்து இருக்குதா? சரி, எடுக்கலாமா? எரேமியா புத்தகம் எடுத்துக்கலாம் எல்லாரும். 52ஆம் அதிகாரம் 52
புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி, சொல்லாமே அல்லேலூயா. இப்போ யோயாக்கீனுடைய 13ஆம் வருஷத்துல அவனை சிறை பிடித்து கொண்டு போனான் பார்வோன். இப்போ எத்தனாம் வருஷத்துல அவனுடைய சிறையிருப்பை மாத்துறாரு? 27ஆம் வருஷம். 27ஆம் வருஷம் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திருக்கலாம். ஆனா 27ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்போ அவனுடைய வாழ்க்கையில சிறைச்சாலை கைதியாய் இருந்த யோயாக்கீனை அவனுடைய 27ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 25ஆம் தேதியில அவன் சிறைச்சாலையில் இருந்து அவனை ராஜா என்ன பண்ணினார்? வெளிப்பட பண்ணினார். அடுத்த வசனம் சொல்லுது, அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து, பாருங்க, சிறைச்சாலையிலே கைதியாய் இருக்கிற ராஜாவை இன்னொரு ராஜா, அவன் எதிரி ராஜா, பாபிலோன் ராஜா எதிரி, அவனை கைதியாய் கொண்டு வந்து விட்டான். கைதியாய் கொண்டு வந்த ராஜாவை யாருமே உயிரோடு வச்சதே கிடையாது. சரித்திரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா எல்லா ராஜாவும் இன்னொரு ராஜாவை பிடிச்சிட்டான்னா அவனை கொன்று போட்டுருவாங்க, அல்லது சிறைச்சாலையில் வச்சு கண்ணை தோண்டிடுவாங்க, கண்ணை கெடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று செய்து அவர்களை மடிய பண்ணுகிறது தான் எல்லா ராஜாவுடைய காரியங்களும். ஆனால் இந்த ராஜா யோயாக்கீனை என்ன செய்தாராம்? சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணினார். அது மாத்திரம் அல்ல, அவனுடைய அன்பாய் பேசி, பாருங்க, எந்த ராஜாவும் இன்னொரு எதிரி ராஜாவிடத்துல அன்பாய் பேசவே மாட்டார்கள். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணினான்? அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்தார். ஒரு பெரிய காரியங்க. ஒரு எதிரினுடைய வாழ்க்கையை அவனை எதிரியாய் வைக்காதபடிக்கு அவனிடத்தில் அன்பாய் பேசி, அது மாத்திரமல்ல, தன்னோட அவனுடைய ஆசனத்தை வைத்து அவனோடு கூட இருக்கிற மற்ற எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக அவனை உயர்த்தி, அது மாத்திரமல்ல, அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த நாள் சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய காரியம் எத்தனாம் வருஷம், எத்தனாம் மாதம், எத்தனாம் தேதி என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நான் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று கொண்டாடுகிறோம். அவர் எதற்காய் பூமியில வந்தார், எதற்காய் பூமியில வந்தார் என்று நாம் யோசித்து பார்ப்போமானால், முதலாவது கர்த்தர் நீ பாவி என்று உன்னை தள்ளாமல் உன்னோடு கூட அன்பாய் பேசுகிறவராய் வந்தார். நன்றாய் யோசித்து பாருங்க. நான் எத்தனையோ பாவங்கள், அக்கிரமங்கள் அவருக்கு விரோதமாய் செய்திருக்கிறேன். எத்தனையோ முறை அவரை நான் ஏளனமாய் பேசியிருக்கிறேன், அவரை உதாசீனப்படுத்தி இருக்கிறேன். ஆனாலும் என் தேவன் எனக்காய் இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் என்னிடத்திலே காட்டின முதல் காரியம், என்னோடு அன்பாய் பேசினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன்
இந்த உலகத்தில் வந்ததனுடைய முதல் நோக்கமே அன்பு செலுத்துவதற்கு, உன்னையும் என்னையும் நேசிப்பதற்காகத்தான் இந்த பூமியில வந்தார். பாவி என்று தள்ளாமல், பாடுறோம், பாவி என்று உதறி தள்ளாதபடிக்கு அவர் என்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இந்த பல காரியங்களை நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, அது மாத்திரமல்ல உலக காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க மற்றவர்களோடு கூட அன்பா இருங்கன்னு. யாராவது அன்பா இருக்கிறாங்களா? யோசித்து பார்த்தா ஒருவரும் அன்பா இருப்பதில்லை. உள்ளத்துக்குள்ளே ஒன்றை வைத்து கொண்டு மேலே அன்பை காண்பிப்பார்களே ஒழிய அவரிடத்தில் முழுமையான ஒரு அன்பு இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கமே உன்னையும் என்னையும் அன்பாய் நேசிப்பதற்காக பூமியிலே அவர் மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. அவர் பிறப்பின் நாளிலே அன்பு, அவர் பிறந்த நாள் முதல் கொண்டு அன்பாய் என்னோடு கூட உங்களோடு கூட அனுதினமும் நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்ப்போம். நாம் பாவம் செய்கிறோம். பாவம் செய்த உடனே என்றைக்காவது நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட நாளிலே அவர் பதில் கொடுத்துருக்கிறாரா இல்லையா என்று யோசித்து பார்த்தீங்கன்னா, நீ என்னுடைய பிள்ளை இல்லைப்பா, நான் உனக்கு பதிலே கொடுக்க மாட்டேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அவர் உங்களையும் என்னை நேசிப்பதனால தான் இன்னைக்கு நாம் ஜீவனோடு கூட கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நேசம் பெரியது, அப்படி அன்பு பெரியது. அது மாத்திரமல்ல, அவர் அவனுடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய சிறையிருப்பின் வஸ்திரம்? யோயாக்கினுடைய சிறையிருப்பின் வஸ்திரம். நம்ம கூட சிறையிருப்பின் காரியத்தில் தான் இருந்தோம். எந்த சிறையிருப்பு? பாவம் என்கிற சிறையிருப்பில் இருந்தோம். யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம்? தினமும் சில சபைகளில் விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க, நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் அப்படின்னு தினமும் சொல்லுவாங்க. நம்ம சொல்லாத நாட்கள் என்றைக்காவது இருக்குதா? நீங்கள் படுக்க போகிறப்போ அன்றைக்கு பாவம் செய்யாதது யாராவது இருப்பீர்களா? நிச்சயமா இல்லை. நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆனாலும் காலையில் நாம் எழுந்திருப்போம் என்கிற நிச்சயம் இல்லாதபடிக்கு தான் படுக்கிறோம். ஆனால் அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம். எதுக்கு அலாரம் வைக்கிறோம்? நம்ம காலையில் எழுந்திருக்கணும், காலையில் எழுந்திருப்போன்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? அப்படியானால் நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நம்மை உதறி தள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் சிறையிருப்பின் வஸ்திரத்தை கற்று மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நாம் பாவம் என்கிற சிறையில தினமும் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஐயா என்னால முடியல, என்னால முடியல என்று சொல்லுவவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்வர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. தங்களை தாங்களே மாய்த்து கொள்வர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கை அழிந்து விட்டது என்று நினைக்கிறவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறையிருப்பில் வாழ்கிறவர்களை கர்த்தர் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றுவதற்காகத்தான் அவர் பூமியில மனுஷனாய் பிறந்தார். அதுவும் பர்டிகுலர் டேல நம்ம கொண்டாடுறோம்னா அது பெரிய விசேஷித்த நாள். ஏன்னா அது சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றுகிற நாள், மாற்றின நாள். இன்றைக்கு மாற்றி கொண்டு இருக்கிறார். நாம் பாவத்தில் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம், அக்கிரமங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அநியாயமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்திற்கு அடிமையாகாதபடிக்கு, அக்கிரமங்களில் உள்ளே தள்ளப்படாதபடிக்கு நம்முடைய வஸ்திரங்களை அவர் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நேற்று போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு காலையில் வேற மாத்திரம். ஏன்? நேற்று போட்டது என்ன ஆயிடுச்சு? அழுக்காயிடுச்சு. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் பாவத்திலே அழுக்காகி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எழுந்திருக்கும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் போது புதிய கிருபைகளை கொடுத்து நேற்றைய சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றி உன்னை எழும்ப பண்ணுகிறார். நேற்றைய தினத்தில் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இரவே மன்னித்து விட்டார். ஏனென்றால் அன்புள்ள கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்ம நேற்று செய்த பாவமே ஆமன் என்னைக்கு சொல்றோமா? இல்லையே, இன்னைக்கு புதுசாக தானே செய்கிறோம். அப்படியும் கர்த்தர் உங்களை ஜீவனோடு கூட வைத்திருப்பதற்கு காரணம் என்ன என்றால், உங்களை நேசிக்கிறவர் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். நம்மை வைத்து அவருடைய நேசம் பெரியதுங்க. ஒவ்வொரு நாளும்
சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் பாவ சிறையிருப்பிலிருந்து மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படியாய் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் பாவ கரையில வாழாதபடிக்கு சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றுகிறது போல நம்முடைய பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மாற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது, நமக்கு எல்லாரும் தெரிந்த பகுதி தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் நமக்காக மாத்திரம் அல்ல, நம்மோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்காகவும், நம்மோடு கூட இணைந்திருக்கிற சிநேகிதருக்காகவும், உறவின் முறையார் ஒவ்வொருவருக்காகவும் என்ன செய்யணுமா? வேண்டுதல் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், நேற்று தினத்தில் பாவம் செய்தேன், அதே போல என் சிநேகிதர் பாவம் செய்திருப்பானே, என் உறவின் முறையார் அப்பா அம்மா அக்கா அண்ணன் தம்பி தங்கை என் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் பாவம் செய்திருப்பார்களே, அவருடைய பாவங்களை மன்னிப்பீராக, அவர்களை உன்னுடைய அன்பின் கரத்தினால் வழிநடத்துவீராக என்று ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். யோபு இடத்துல ஆண்டவர் சொன்னது இதுதான், நீ உன் நண்பர்களுக்காக விண்ணப்பம் பண்ணு, நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன். நீ உனக்காக ஜெபம் பண்ணு சொல்லவே இல்லை ஆண்டவர். யாருக்காக ஜெபம் பண்ண சொன்னார்? உன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். உங்கள் ஒரே முறையாருக்காக விண்ணப்பம் பண்ணுன்னு ஆண்டவர் யோபுவை பார்த்து சொன்னார். அதே போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்கள் உற்றார் உறவுகளுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த 12ஆம் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளாய் கர்த்தர் ஒவ்வொருடைய சிறையிருப்பையும் நிச்சயமாய் மாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களும் மற்றவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ண கர்த்தருடைய வல்லமையினால உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, மற்றவருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். அதனால தான் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி விசேஷித்த நாள். எனக்கு உலகத்தில் யாருக்கு வேணுமானால் விசேஷம் இல்லாமல் இருக்கலாம், யார் வேணா என்ன வேணா எண்ணலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பிறந்தார் என்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியில அவர் பிறந்தார் என்று உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. அவங்க கொண்டாடுற நோக்கம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிந்த ஒரு நோக்கம் உண்டு. அவர் என் மேல் அன்பாய் இருப்பதற்காக அவர் இந்த பூமியில பிறந்தார். அது மாத்திரமல்ல, என் பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ சிறையிலிருந்தும் என்னை மீட்பதற்காய் மாற்றுவதற்காய் அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பெரிய காரியங்கள், எத்தனையோ பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எண்ணிக்கொண்டு இருக்கலாம். உலகத்துல பணம் தேவைதான், பணம் எல்லாத்துக்கும் உதவும் தான். பிரசங்கம் 3:10 பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனா பணம் எங்கிருந்து வரும்? யார் கொடுப்பா? நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? கர்த்தரை நம்பி விசுவாசித்தா எல்லாமே உங்களுக்கு கூடும், எல்லாமே கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவ்வளவு கடன் பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு போராட்டமான வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்க 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 உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அவருடைய சிறையிருப்பை மாற்றுவார். உன் வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு சந்தோஷத்தின் பெரிய மகிழ்ச்சியின் காலங்களை நீ ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும்படி தேவன் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு அப்படி சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையில நீங்கள் இருப்பீர்களானால், இன்னைக்கு ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்மஸ் கால அன்னைக்குள்ள என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். என் உடன் பிறந்த, என் கூட பிறந்த நண்பர்கள், உற்றார் உறவினர் எல்லாருடைய சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு மாத்திரமல்ல, என் குடும்பத்திற்கும், என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நண்பர்கள்
கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட இருப்பீர்களானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சபையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி இதுதான் முதல் தடவை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 12ஆம் மாதம் 25ஆம் தேதி குறித்து கர்த்தர் பேச சொன்னதுனால எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் இந்த 25ஆம் தேதி குறித்து ரொம்ப நாளுக்கு முன்னால எல்லாம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுறாங்களே, ஏன் கொண்டாடணும்? ஒருத்தரும் ஒரு நாள் விசேஷத்த நாளாக இருக்கலாம். சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு தினமும் கிறிஸ்மஸ்னுவாங்க. என்னது? நான்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு தினமும் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா தினமும் சந்தோஷமா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையிலே இந்த 12ஆம் மாதம் 25ஆம் தேதி குறித்து எல்லாரும் திட்டம் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு பிறந்த நாள் வருது, உங்களுக்கு பிறந்த நாள் வருது, நீங்கள் யாருக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க? உங்களுக்கு எடுப்பீங்களா, உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு எடுப்பீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு எடுப்பீங்களா, கூட பிறந்தவங்களுக்கு எடுப்பீங்களா? உங்கள் பிறந்த நாளுக்கு உங்களுக்கு தானே எடுப்பீங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? யோசிச்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி பிறந்தார். அப்போ அவருக்கு தானே நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஏங்க நீங்கள் எடுத்துக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் எடுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, ஏழை எளியவங்களுக்குலாம் கொடுக்கணும். அவங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. ஏங்க எடுத்து கொடுக்குறீங்க? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து எங்கேயோ பிறகுல, அவர் என்ன உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். எங்க பிறந்திருக்கிறார்? என் உள்ளத்தில். இவ்வளவு நாள் அவர் வெளியே இருந்தார், இன்றைக்கு அவர் என் உள்ளத்திலே வந்து விட்டார். அவருடைய பிறப்பின் நாள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே தான் நான் எனக்காக என்ன பண்றேன்? அவர் அவர் அலங்காரமா இருக்கணும்னு தான் நான் அலங்காரமா இருக்கிறேன். ஆமென். உன்னை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, என்னப்பா உண்மையாகவே இயேசு உன்னுக்குள்ளே இருக்கிறார். நான் ஒரு விஷயம் நடந்த சம்பவத்தை யோசித்து பார்த்து இப்பவும் ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு தேசத்துக்கு போயிருந்தேன். நான் ஒரு சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே என்ன ஒரு சகோதரி, ஒரு நல்ல வயதான அம்மா என்னையே பார்த்து உட்காந்துருந்தாங்க. நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு என்னையே பார்த்து இப்படி பார்க்குறேன், என்னை பார்க்குறாங்க, என்னையே பார்த்து உட்காந்துக்கிறாங்க. இப்படி திரும்புகிறேன், சீட்டையும் மாற்றி பார்த்தேன். சீட்டையும் மாற்றின பிறகு அந்த அம்மா என்னை பார்க்குறது விடவே இல்லை. நான் பயந்துட்டேன். ஏன்னா வேறொரு தேசத்தில் இருக்கிறேன். இப்போது நான் பாஸ்போர்ட்டு கையில் வச்சுருக்கிறேன்னா இல்லையான்னு வேறு பாக்கெட்டை வேறு பார்த்தேன். ஏன்னா போலீஸ் பிடிச்சான்னா என்ன காட்டணும்? பாஸ்போர்ட்டு காட்டணும். பாஸ்போர்ட்டும் இல்லை. என்ன பண்ணுறது திரு முடிச்சுருக்கும் போது திடீர்னு அந்த அம்மா கையை காட்டி, ஐ வாண்ட் டு கம் டு யுவர் சர்ச்னு, ஐ வாண்ட் டு கம் டு யுவர் சர்ச்னு சொன்னது. நான் உன்னுடைய சபைக்கு வரணும்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கையில் பைபிள் இல்லை, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கே வரணுன்றாங்க? என்னுடைய சபைக்கு வரணுன்றாங்க. தூக்கி வாரி போட்டு நான் எழுச்சி நேரம் அந்த அம்மா பக்கத்தில் போய் உட்காந்து, சிஸ்டர் டு யூ நோ அபவுட் மீ அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, ஐ see Jesus in you அப்படின்னு. How do you know Jesus is in me அப்படின்னப்போ அவங்க சொன்னாங்க, I was praying, then God showed me the presence of God in you, so I want to come to your church. அப்போ நான் சொன்னேன், I'm in India, I have a church in India only, I don't have any church in here, but if you want to go to your church, particular church, I'll take you to your church அப்படின்னா. No, one day I will come to your church. ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற அநேகருடைய உள்ளங்களில் இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் எனக்குள்ளே தான் இயேசு இருக்கிறாருன்னு. இல்லை, உங்களுக்குள்ளும் இயேசு இருக்கிறார். அதனால தான் நீங்கள் கிறிஸ்மஸ் வரும்பொழுது உங்களுக்காக அழகிய வஸ்திரங்களை
வாங்குகிறீர்கள், உடுத்தி கொள்ளுகிறீர்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒரு வஸ்திரத்துக்கே இவ்வளவு மகிமை நம்ம கொடுக்க முடியுமானால், வஸ்திரத்துக்கு உரியவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறாரே, அவருடைய வஸ்திர தொங்கலினாலே இந்த இடத்தை அலங்கரிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்களோ தெரியாது. நீங்கள் அவருடைய ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அவர் வஸ்திர தொங்கலினாலே அதை அலங்கரித்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வஸ்திரம் ரொம்ப விசேஷித்த விதமானது. நம்முடைய அழகை மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருக்கிற இயேசுவையும் நான் அலங்கரித்து கொண்டு இருக்கிறேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வஸ்திரம் அழுக்கா இருக்குமானால் சபைக்கு வாங்க, கர்த்தருடைய வஸ்திர தொங்கலினாலே உங்கள் வஸ்திரத்தை கர்த்தர் முழுமையாய் மாற்றி பரிசுத்தமான வாழ்க்கையில உங்களை அலங்கரித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு பிரியமான, ஏன் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஆராதனைக்கு வரணும் அப்படின்னா, என்னுடைய வஸ்திரம் ஒருவேளை அழுக்கா இருக்குமானால் அவருடைய வஸ்திர தொங்கலினாலே நம்முடைய வஸ்திரத்தை புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களிலே நாம் தொய்ந்து போயிருப்போமானால் அந்த தொய்வை நீக்குவதற்கு கர்த்தர் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் உன் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு பெரிய மாறுதலை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால 12ஆம் மாதம் 25ஆம் தேதியை நீங்க விசேஷித்துக் கொள்வது நலம். ஏன்னா அன்பா இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் வஸ்திரங்களை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வெளியே இல்லை, என் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நான் இவ்வளவு நாள் இயேசு எங்க இருக்கிறார்னு தேடிட்டு இருந்தேன். ஆனா இன்றைக்கு நான் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் வெளியே இல்லை, அவர் என்ன உள்ளத்திலே வாசமாயிருக்கிறார். டிஎல் மோடி அவர்கள் ஒரு பெரிய சண்டே ஸ்கூலுக்கு போயிருந்தார். பல தேசங்களில் இருக்கிற பிள்ளைகள் அந்த சண்டே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லா பிள்ளைகளும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இவர் போய் நின்றுட்டு அவர் பிள்ளைங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷத்தில் ஒருத்தரையும் பார்த்து ஏதாவது கேள்வி கேட்கலான்னு யோசித்தார். அப்போ கேட்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஹவு பிக் இஸ் அவர் காட் ஜீசஸ் அப்படின்னு கேட்டார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரா சிறியவரா? whether he is big or small அப்படின்னு கேட்டார். உடனே எல்லா பிள்ளைங்களும் நீங்க சொல்லுங்க, பிக் ஆர் ஸ்மால், ஆண்டவர் பெரியவரா சின்னவரா? சத்தமா சொல்லுங்களேன். பெரியவர். எத்தனை பேர் எல்லாம் பெரியவர்னு சொல்றவங்க கையை தூக்குன்னு பார்க்கணும். இன்னும் பாதி பேர் கை கீழே இறங்குது. பெரியவரா சின்னவரா? பெரியவர். சின்னவர் யாரா சொல்லுவீங்களா? இல்லையா? வெரி குட், ரைட். அப்போ எல்லாருமே பெரியவர்னு ஒத்துக்கிறீங்க, கரெக்டா? ரைட். இதே மாதிரி தான் டிஎல் மூடியும் சன் ஸ்கூல் பிள்ளைங்களை பார்த்து கேட்டார். எல்லாரையும் கேட்டப்போ, பெரியவரான்னு கேட்டப்போ எல்லாரும் கை தூக்குனாங்க. சின்னவரான்னு கேட்டால் யாருமே தூக்கல. இவர் ஒரு பர்டிகுலர் பொண்ணை, சின்ன பிள்ளைய பார்த்துட்டே இருந்தார். அவர் ரெண்டுத்துக்குமே கை தூக்கல. பெரியவருக்கும் தூக்கல, சின்னவருக்கும் தூக்கல. இவருக்கு ஒரு சந்தேகம் ஆச்சு, என்னடா இது, பெரியவருக்குனாவது தூக்கிருக்கணும், அதுக்கும் கை தூக்கல, சின்னவன்றதுக்காவது கை தூக்கிருக்கணும், அதுக்கும் தூக்கல. அப்போ இவருக்கு நேரம் அந்த பிள்ளைகிட்ட போய், மை சைல்ட், can you please tell me our God is big or small அப்படின்னு கேட்டார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரா சின்னவரா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பிள்ளை எழுச்சி நின்று he is big and small அப்படின்னா. விளங்கு சார் நான் சொன்னது? அவர் பெரியவரும் சிறியவரும் தான். அது எப்படி பெரியவர் சிறியவர் நீ சொல்லுவ அப்படின்னு டிஎல் மூடி கேட்டார். அப்பா அவன் சொன்னான், லுக், when he created the whole universe and when he
come into your heart அப்படின்னு சொன்னார். My heart is so small. When he created, he was big. When he is residing, he is in my heart, so he is small. அவர் என் உள்ளத்தில் இருக்கும்பொழுது சின்னதாக தானே இருக்க முடியும். உலகத்தையும் அதனுடைய அண்ட சராசங்களையும் படைக்கும்போது அவர் பெரியவர் தான். I accept, but he cannot stay as a big man inside my small heart. So he is so small so that he can reside in me. எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருப்பதனால அவர் சிறியவர். ஆகவே உலகத்தையும் அதில் படைத்த எல்லாவற்றையும் படைக்கும் பொழுது அவர் பெரியவராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு என் உள்ளத்திலே அவர் இருப்பதனால அவர் சிறியவராகத்தான் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் எனக்கு பிரியமான தேவ சனமே, இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலும் அவர் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அப்பா, இப்போதான் ஆமென் வருது. இப்போ உள்ளத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிச்சயமாக கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வந்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எனக்கு பிரியமான தேவ சனமே, வாசிக்கலாமா? எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்யணுமா? தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிற எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு சிதறடித்து போனவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று என்ன சொல்லணுமா? நீங்க போய் சொல்லணும். பாஸ்டர், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, மற்றவங்களுக்கு நான் போய் எப்படி இயேசு பற்றி சொல்லுறது? பாஸ்டர், அவங்க 11 மணிக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்மஸ் என்ன பண்ணலாம், கேரள் போகலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் முடிஞ்சவங்களோ அவங்களாம் வாங்கன்றாங்க. எதுக்கு வர சொன்னார்? எதுக்கு வர சொன்னார்? இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தியை சொல்வதுக்கு. இதெல்லாம் ஒரு சான்ஸுங்க உங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு சான்ஸு. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆமென். நீங்கள்லாம் இயேசுவை அறியாமல் இருந்தா நீங்க அறிந்து கொள்ளுங்க, அவர் தான் உங்களை காப்பாற்றுகிறவர் என்று சொல்ல சொல்லி உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். சபைக்கு எதற்கு வருகிறோம்? நான் கேட்ட செய்தியை கேட்டு நான் மட்டும் வீட்டில் போய் வாசிப்பேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வசனம். எத்தனை பேர் நம்ம செய்தி கேட்டு வீட்டில் போய் அதை தியானிக்கிறோம்? போன வாரம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணார் கேட்டு பாருங்களேன். நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணார்? சரி, போன முறை நான் வந்தப்போ, போன வாரமே தெரியலன்னு, போன முறை நான் வந்தப்போ என்ன செய்தி கேட்டேன்னு சொன்னால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? போன வாரத்ததே தெரியல. இதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வீட்டில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்களா? எல்லாரும் படிக்க வைக்கிறீங்களா இல்லையா? படிக்க வைக்கிறீங்க. படிக்க வச்சோன்னா மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க. மனப்பாடம் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஏன் ஒப்புவி அப்படின்னு சொல்கிறீங்க? அவன் கரெக்டாக சொல்கிறானா இல்லைன்னு பார்க்குறதுக்கு தானே, அப்படி தானே? அதே போல் நீங்கள் இங்கே வந்து கர்த்தருடைய செய்தியை கேட்டு மனதில் வச்சுட்டு என்ன பண்ணணுமா? போய் ஒப்புவிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ போன வாரம் என்ன செய்தி கேட்டியோ அந்த வாரம் முழுவதும் நீ தியானிப்பது மாத்திரமல்ல, உன் அருகில் இருக்கிற
சொல்லி காட்டணும். போன வாரம் எங்கள் சபையில் ஒரு செய்தி சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்படியா இருந்தது. அந்த வார்த்தையினாலே அநேகர் தொடப்பட்டார்கள். நானும் தொடப்பட்டேன் என்று மற்றவர்களோடு கூட நீங்கள் பங்கிட்டு கொள்வீர்களானால், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல நீங்களும் இந்த மந்தைக்கு பெரிய ஆதரவாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நம்ம கேட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் உலகம் எங்கு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அது சொல்லும்போது என்ன சொன்னார்? நீங்கள் உலகம் எங்கு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொன்னார். இது பெரிய காரியமாக இருக்க பாஸ்டர், நாங்கள்லாம் எப்படி பாஸ்டர் உதவி பண்ண முடியுமா அப்படின்னா, முதல்ல நீங்கள் சீஷனா வேற யாராவது? நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் சீஷர் தான். எத்தனை பேருக்கு விளங்குச்சு நான் சொன்னது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாம் யாரு? சீஷர்கள். அப்போ நீங்கள்லாம் எங்கே போகணும்? உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். அப்போ சீஷராக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும். இங்கே வந்து நான் இன்றைக்கு கேட்டேன், என்ன 12ஆம் மாதம் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்னா, அவர் என் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றுவதற்காக, அவர் என்னிலே அன்பாய் இருப்பதற்காக, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக அவர் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி பிறந்தார்னு அவங்க கொண்டாடுறாங்களோ இல்லையோ, நான் கொண்டாடுறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளை நான் விசேஷித்த விதமாக வைத்திருப்பேன். காரணம் என்னன்னா, அவர் என் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றினார். நான் கேட்ட செய்தியின்படியாய் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அவரை குறித்து சொல்வதற்காக கர்த்தர் அனுதினமும் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். என்னுடைய மேய்ப்பன் மூலமாய் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டேன். போன வாரம் சொன்ன செய்தி எனக்கு மாத்திரமல்ல, உனக்கும் அது ஆதரவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்களேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். என்னோடு கூட வேலை செய்திருந்த ஒரு சகோதரன் என் கூட ஒர்க் பண்ணியிருந்தார். அவருடைய தகப்பன் மரித்து போனார். அதனால அவருக்கு கம்பாஷன் இருக்கணும்ல அவர் வேலை கொடுத்துருந்தாங்க. அவர் ஒரு நாள் பேங்க் மேனேஜர்கிட்ட போய், மேனேஜர் பின்னால் ரூம் தான் பேசிகிட்டு இருக்கிறார், எனக்கு 6000 ரூபா லோன் கொடுங்கன்னு கேட்டுருக்கிறார். அவர் எல்லா லோனும் வாங்கிட்டார். அதனால் மேனேஜர் சொன்னார், எதுக்குப்பா லோன் அப்படின்னார். சார் முக்கியமான ஒரு காரியம் சார், லோன் வேணும் அப்படின்னா. அப்பா எல்லா லோனும் வாங்கிட்டேன், எதுக்கு உனக்கு 6000 ரூபா? என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, எங்கள் அண்ணன் வயிற்று வழியில் அவஸ்தைப்படுறான் சார், அவங்ககிட்ட அவன் போய் மந்திரவாதிகிட்ட மந்திரம் பண்ணணும், அதுக்கு 6000 ரூபா கேட்குறான் மந்திரவாதி, அதனால் எனக்கு 6000 ரூபா வேணுன்றான். இது புதுசாக இருக்குல்ல? புதுசாக இருக்குதா இல்லையா? மந்திரவாதிக்கு 6000 ரூபா கொடுத்து மந்திரம் பண்ணால் வயிறு வலி சரியாயிடும், அதுக்காக நீங்கள் காசு லோன் கொடுங்கன்னு கேட்குறான். அப்போது என்ன சொல்கிறதுனே அவருக்கு புரியல. நீ ஸ்டாஃபுங்கிட்ட விசாரித்து கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு உங்கள் அண்ணனுக்கு வயிற்று வலி தானே, இரு நான் வேறு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டார் மேனேஜர். மேனேஜர் கூப்பிட்டோன்னே நான் உள்ளே போனேன். என்ன சார் அப்படின்னா, பா இவங்க அண்ணனுக்கு வயிற்று வலியாம், அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அவன் சொன்னார், இல்லை சிஎம்சியில் நிறைய டாக்டர்ஸும் உங்களுக்கு தெரியும், தயவுசெய்து இவங்க அண்ணனை கூட்டிகிட்டு போய் அங்கே காட்டி இவன் வயிற்று வலிக்கு ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது செஞ்சு வாங்கி கொடுங்க அப்படின்னோடனே, அதுக்கு இவரே போகலாமே சார். இல்லை இவன் மந்திரம் பண்ணுறதுக்கு போகிறேன்றான், அப்படி போக வேணான்னு சிஎம்சி கூட்டிகிட்டு போனார். அப்படின்னா சரி வா அப்படின்னு வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனேன். வா எனக்கு ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகிறப்போ ஆண்டவர் என்ன சொன்ன, நீ அவங்களோட பேசுனார். நான் சொன்னேன், தம்பி 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. முதல்ல நீ சொன்ன ட்ரீட்மெண்ட்டு, ரெண்டாவது இப்போ நான் கூட்டிகிட்டு போகிற ட்ரீட்மெண்ட்டு. முதல்ல நீ மந்திரவாதிகிட்ட போகணும், அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். இது இல்லாமல் இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு.
அப்போ அவன் சொன்னான், என்ன சார் ட்ரீட்மெண்ட்னா, நீ முதல் சொன்ன மாதிரி மந்திரவாதிட்டு கூட்டிகிட்டு போனால் 100% க்யூரே ஆகாது. நீ எத்தனை மந்திரவாதிட்டு போனால், நிறைய போயிட்டு வந்துட்டேன் சார், இதுதான் கடைசியாக போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்னா. ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டான், அதனால தான் சார் இதுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா. சரி அப்படின்னா அது 100% ஷூரிட்டி கிடையாது. நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் டாக்டர்கிட்ட போனால் 50-50 தான் ட்ரீட்மெண்ட்டில் சரியாகும். 50% சுகமாகலாம், 50% சுகமாகாமலும் போகலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது 100% ஷுவர், முழுமையான ஒரு விடுதலை அப்படின்னு. அப்படியா சார், நீங்கள் நிறுத்துங்க சார், எனக்கு அந்த 100% சொல்லுங்கள் சார்னா. நீ இயேசுவை நம்பு, ஆண்டவர் விடுதலை ஆக்க வரேன். அவன் பட்டுன்னு கோவம் வந்துச்சு. சார் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க, இதே எங்கள் அண்ணன்ட்டு சொன்னீங்கன்னா இங்கேயே அவன் கல் எடுத்து அடிச்சுட்டு போகல. எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காத ஒரு தெய்வம் யாருன்னா இயேசு தான் அப்படின்னா. அப்படியா, சரி, அதுவும் நீ ஆச்சு, உங்கள் அண்ணன் ஆச்சு. நாளை காலையில் நீ என்ன பண்ணுற, எங்கள் வீட்டுக்கு வா, நான் டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறேன், நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு திருப்பி கொண்டாந்து பேங்க்கில் விட்டுட்டேன். டாக்டர் போகல, வீட்டில் வேணால் விட்டுட்டு நான் இது பேங்க்கில் விட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் லீவில் வீட்டில் உட்காந்துக்கிறேன். காலையில் இவனும் அவங்க அண்ணனும் வர்றாங்க. வந்தோடனே நான் சொன்னேன், சரி வா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னோடனே அவங்க அண்ணன் என்ன சொன்னான், சார் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னீங்களே அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார். நான் என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னேன், நீ இயேசுவையோ யாரோ நம்ப சொன்னீங்களே அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. வாப்பா உள்ள அப்படின்னு உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் இயேசுவை பற்றி சொன்னேன். சொல்லிட்டு அவன் தலைமையில கை வச்சு, இயேசு நாமத்தினால இந்த மகனை விடுதலை ஆகுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீ போயிரு, நல்லா ஆயிடுச்சுன்னு. என்னது, நீ எழுந்துச்சு போப்பா வீட்டுக்கு, நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அவன் எழுச்சான், இப்படி வயிற்று தொடங்கி பார்த்தான், வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் அவனும் அவங்க அம்மாவும் வர்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இப்போ அவங்க அம்மாவை கூட்டின்னு வர்றான். எனக்கு ஒரு பக்கம் என்னவோ கதி கலைஞ்சிச்சு, என்னடா அது அப்படின்னப்போ, சார் நான் போனேன், வீட்டுக்கு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வயிற்றில் வலியே இல்லை சார்னா. அதுக்கு ஏன்ப்பா அம்மா கூப்பிட்டு வந்த? சார் நீங்கள் இயேசுவை நம்பி அவனை சுகமாயிடுச்சுன்னு சொன்னாங்க, இப்போ இயேசுவை பிடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் பண்ணுற தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு தான், அதை கேட்குறது தான் கூப்பிட்டு வந்தேன் நான். அப்போ நான் சொன்னேன், இயேசு நல்லாக்குனாரா நீ நம்பின தெய்வம் நல்லாக்குச்சான்னு கேட்டேன். இயேசு தான் சார் நல்லாக்குனா. அப்போ இயேசு பிடிச்சிங்க அப்படின்னு. அப்படின்னா இல்லை சார், எங்கள் புருஷனுக்கு திதி வருது, அது வருது, இது வருது, நாளைக்கு நான் பூஜை பண்ணணும், இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது சார், இவன் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. நீ பண்ணாத, கூட்டுரு அப்படின்னா. ஐயோ எங்கள் தெய்வம்லாம் கோச்சிக்குமே, உங்கள் தெய்வம் கோச்சிக்கிட்டுனா கவலைப்படாத, நீ எங்கிட்ட வா, அதுக்கும் வழி வச்சுருக்கிறேன்னு. அப்படி என்ன சார் வழி, நீ நாளைக்கு வா நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே அடுத்த நாள் அவங்க மக, உங்கள் அண்ணன், என் கூட வேலை செய்கிறவங்க 4 பேர் வீட்டுக்கு வராங்க. புருஷன் இறந்துட்டார், உங்கள் 4 பேர் வீட்டுக்கு வராங்க. என்னன்னா, நீங்கள் சொல்கிற இயேசு நாங்கள் பிடித்து கொள்கிறோம். அன்றைக்கு அந்த 4 பேரை கர்த்தர் ரட்சித்தார். ஒரே நாளில் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க 4 பேர் வச்சு தான் சபை ஆரம்பிச்சு. அல்லேலூயா. முதல் விசுவாசி அந்த குடும்பத்தோடு கூட கர்த்தர் சபையை ஆரம்பிப்பதற்கு கிருபை கொடுத்தார். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அன்றைக்கி சொல்லலைன்னு வச்சுங்க, அந்த நிமிஷத்தில் நான் சொல்லாமல் இயேசு குறித்து சொல்லாமல் விட்டுருந்தேன்னா 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? நிச்சயமாக முடியாது. அதே போல் இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேட்ட சத்தியத்தை வீட்டிலே போய் சொல்லு. ஏன் 12ஆம் மாதம் 25ஆம் தேதி மாத்திரம் நான் சொல்லி பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தர் வைத்தார் என்றால், நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க 12ஆம் மாதம் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்தார், எல்லா ஊர்லேயும் தான் கொண்டாடுறாங்க, எல்லா சபையிலும் தான் கொண்டாடுறாங்க, அது விசேஷமான நாள் கிடையாது, அன்னைக்கு பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய செய்தி புதிதாக இருக்கட்டும்.
எப்படி இருக்கணும்? புதிதாய் இருக்கணும். என்ன புதிதாய் இருக்கணும்? அவர் அன்புள்ளவர். அவர் என்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். அவர் என் வஸ்திரங்களை மாற்றுகிறவர். என்ன வஸ்திரம்? பாவ சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றுகிறவர். என் வஸ்திரத்தை மாற்றினார், உன் வஸ்திரத்தை மாற்ற வல்லமுள்ளவர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு மேய்ப்பன் வழி நடத்துவது போல கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை நடத்துவார் என்று சொல்லி பாருங்க. சபையிலே கர்த்தர் அநேகரை கூட்டி சேர்ப்பார். சபை வளரும், ஊழியங்கள் வளரும், உங்களாலே தேவன் மகிமைப்படுவார். மாத்திரமல்ல, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும், இங்கே ஊழியக்காரராக இருக்கிற ஊழியக்காரர் வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இதை சொல்வதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை அழைத்து வந்தார். உங்களை கேட்க பண்ண கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே 12ஆம் மாதம் 25ஆம் தேதி மட்டும் இல்லை, 12ஆம் மாதம் 13ஆம் தேதி மட்டும் இல்லை, எல்லா நாளும் விசேஷித்த நாள். கர்த்தரின் உள்ளத்தில் இருக்கிற எல்லா நாளும் விசேஷித்த நாள். ஆமென். அதை நான் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு கர்த்தருடைய கிருபையினாலே 12ஆம் மாதம் 25ஆம் நாள் எனக்காக இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நான் விசேஷித்துக் கொள்கிறேன். நீங்கள் விசேஷித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அப்பொழுது பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்களை விசேஷித்துக் கொள்வர்கள் அவருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அவருக்கென்று விசேஷித்துக் கொள்ளும்படியான நாளுக்குள்ளாய் வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நான் எழுந்து நின்று நான் மற்றவர்களுக்காய் விண்ணப்பம் பண்ண போகிறேன். யோபு யாருக்காய் விண்ணப்பம் பண்ணினார்? மற்றவர்களுக்காய் விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றினார். இன்றைக்கு அநேகர் ஒருவேளை சிறையிருப்புக்குள்ளாய் இருப்பீர்களானால், பாவ சிறையிருப்பு மாத்திரமல்ல, ஒருவேளை பட்டினி, பஞ்சம், கடன் தொல்லை, பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்டதான சிறையிருப்புக்குள்ளாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உங்கள் சிறையிருப்பை நான் இப்பொழுது மாற்றப் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே என் சிறையிருப்பை மாற்றும்படியாய் நீர் பூமியிலே மனுஷனாய் வந்தேன். ஒருவேளை முழங்கால் நிற்கலாம், எழுந்து நிற்க முடியுமானா நிற்கலாம். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்காய் இந்த வேளையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ரிபதுக்கபரரபா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்காய் இந்த பூமியிலே நீர் மனுஷனாய் பிறந்தீர் ஆண்டவரே. எங்கள் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, எங்கள் மேல் அன்பு கூறுவதற்காய் கர்த்தர் இந்த பூமியிலே நீர் மனுஷனாய் மாண்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. மானிடனாய் உதித்தீர உம்மை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ரிபதுக்கபரரபா. வாய்களை திறந்த ஆண்டவரே, என் நண்பருடைய சிறையிருப்பை மாற்றுவீராக, என்னுடைய உடன் பிறந்த ஒவ்வொருடைய சிறையிருப்பை மாற்றுவீராக. ஓ நிமதுக்கபரரபா. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருப்பாரானால், விசுவாச வார்த்தைகளை அந்நிய பாஷையின் மூலமாய் கர்த்தரோடு கூட பேசி, ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை மாத்திரமல்ல, எங்களுடைய அந்நியரின் சிறையிருப்பை கர்த்தர் இப்பொழுது மாற்றுவீராக, உடைய வல்லமை இப்பொழுது என்மேல் இறங்குவதாக என்று கேட்கலாமா? அல்லேலூயா. ஓரி வதுக்கபரரபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமையினாலே கர்த்தர் இவர்களை நிரப்புவீராக. அல்லேலூயா. ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ நிமதுக்கபரரபா. வல்லமையினாலே நிரப்புவீராக. ஒரு விடுதலை நாவியானவர் இப்பொழுது விடுதலை கட்டளையிடும்படியாய், ஓ மகிமை, மகிமை, மகிமை ஒவ்வொருவரை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ரிமதுக்கபரரபா. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள கர்த்தர் உன் அருகிலே நின்று கொண்டு இருக்கிறார். உன் சிறையிருப்பை மாற்றுவதற்காய், உனக்குள்ளே ஒரு விடுதலை கட்டளிடுவதற்காய், அல்லேலூயா, உன்னிலே பெரிய காரியங்களை செய்வதற்காய், அல்லேலூயா. இப்பொழுது தேவ வல்லமையினாலே கர்த்தர் உன்னை நடத்துவாராக. அல்லேலூயா. நிமக்கபரரபா. வல்லமையினாலே நடத்துங்க ஆண்டவரே. ஒரு விடுதலை கட்டளிடுவீராக. அல்லேலூயா. தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. அல்லேலூயா. மகிமையான காரியங்களை கர்த்தர் இவர்களுக்குள்ளே நிறைவேற்றும்படியாய், ஆம் தாப்பனே, ஒரு அபிஷேகத்தினால் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்புள்ளவர்,
ஆரோக்கியங்களை தருகிறவர், விடுதலை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீர் அனுப்புவீராக. ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.